அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாய் திறவாமல் இருந்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அருந்திடா, என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடா. நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா அவன் என்றுமே வாழ்வான், அவர் என்றுமே வாழ்வான். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம், என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பே. நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள பிரசன்னம் நாம் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற அப்பரசத்தில் அடங்கியிருக்கிறது. கடவுள் தாமே அனைத்தையும் அனைவருக்கும் கற்றுத்தருவார் என்று இறைவார்த்தை சொல்லுகிற போது, அந்த கடவுள் வெளிப்படுத்திய மறை உண்மை உயிருள்ள பிரசன்னமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பலிப்பீடத்தில் அர்ப்பணமாவது. வாழ்வு தரும் உணவு நானே, இது முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. முன்னோர் உண்ட உணவை உண்ட அனைவரும் மடிந்து போனார்கள். ஆனால் இவ்வுணவை உண்பவரோ நிலை வாழ்வை பெறுகின்றார்கள். இந்த உணவை உண்பவர் அவரை இரவாமல் இறக்கச் செய்கின்ற உணவாக இது இருக்கிறது. இதை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று இறைவார்த்தை வாழ்வு தருகிற உணவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. எனது சதையை நான் உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் இயேசு. இந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிற மகத்துவமான ஒரு நிகழ்ச்சியை இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்லுகிறது. எத்தோப்பிய அரச அலுவலர் ஒருவர் ஜெருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு மீண்டும் எத்தியோப்பியா நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நிதி அமைச்சர். எத்தியோப்பிய அரசி கந்தகியினுடைய நிதி அமைச்சராக இருக்கிறார். ஆனால் அவரை விவிலியம் சரியாக அடையாளம் காட்டுகிறது. அவர் ஓர் அலி என்று சொல்லுகிறது. அவர் தேரிலே அமர்ந்து கொண்டு எசையா இறைவாக்கினருடைய இறை வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அவ்வாறு வாசித்துக் கொண்டிருந்த அந்த பகுதி, அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாய் திறவாமல் இருந்தார். இந்த பகுதியை அவர் வாசித்துக் கொண்டிருக்கையில் பிலிப்பு அவ்விடத்திற்கு ஆண்டவரின் தூதரால் அனுப்பப்படுவதை பார்க்கிறோம். இவரை பார்த்து, நீர் வாசித்துக் கொண்டிருப்பதனுடைய இறை வார்த்தையின் பொருள் உமக்கு தெரியுமா என்று பிலிப்பு கேட்கிறார். அப்பொழுது
இந்த எத்தோப்பிய நிதி அமைச்சர் சொல்லுகிறார், யாராவது எனக்கு இந்த இறை வார்த்தையினுடைய உண்மையான பொருளை விளக்கி சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார். அதற்கு உடனடியாக அந்த இறை வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை விளக்கி கூற ஆண்டவரால் தூண்டி எழுப்பப்பட்ட பிலிப்பு அவரோடு இணைந்து அந்த தேரில் பயணம் செய்வதை பார்க்கிறோம். அப்பொழுது இந்த நிதி அமைச்சர் கேட்கிறார், இந்த இறை வார்த்தை எதை குறிப்பிட்டு சொல்லுகிறது, யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறது? இறைவாக்கினர் தம்மை பற்றி பேசுகிறாரா அல்லது வேறொருவரை பற்றி பேசுகிறாரா என்று கேட்டபோது பிலிப்பு அவருக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த இறை வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிப்பது. அவரே அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவரே ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறியாக விற்றிருந்தவர். அவருடைய இரத்தம் மாசு மறுவற்ற இரத்தம். அப்படிப்பட்ட தூய்மையான இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தை மீட்டு கொண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரே உண்மையான மெசியா, அவரே கடவுளால் அனுப்பப்பட்ட இறைமகன், அவரே நம் மீட்பர் என்பதை எடுத்து சொன்னபோது உடனடியாக அந்த மகத்துவமான உண்மைகளை தெரிந்து கொண்ட இந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சர் மனம் மாறி, நான் திருமுழுக்கு பெறலாமா என்று கேட்கிறார். நான் திருமுழுக்கு பெறுவதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா என்று கேட்டபோது பிலிப்பு சொல்லுகிறார், நீ உன் முழு உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாய் என்றால் திருமுழுக்கு பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை என்ற உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இறைமகன் என்று நான் நம்புகிறேன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்து திருமுழுக்கு பெற்று அவர் மகிழ்ச்சியோடு திரும்பி செல்லுகிறார். மகிழ்ச்சியோடு சென்றது மட்டுமல்லாமல் தான் பெற்ற அந்த இறை அனுபவத்தை நற்செய்தியாக அவர் செல்லுகிற இடங்களிலெல்லாம் அறிவித்தார் என்று இறை வார்த்தை சார்ந்து பகிர்கிறது. ஒரு குரு ஒருவர் இருந்தால் அவருடைய தூய்மையான நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையை பார்த்த சீடன் ஒருவன் தன் குருவை பற்றி அதிகமான நூல்களை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒரு காலகட்டத்தில் குரு இறந்து போகிறார். சீடனும் ஏதோ ஒரு நிலையில் சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் கிடக்கின்ற இந்த சீடன் தான் குருவை பற்றி எழுத வேண்டும் என்று நினைத்ததை நினைவு கூர்ந்து, இதுவே தக்க தருணம், எனவே இந்த நிலையில் இருந்து கொண்டு என் குருவை பற்றி நான் எழுத விரும்புகிறேன் என்று அந்த சிறை காவலர்களிடத்தில் எனக்கு எப்படியாவது எழுதுகோலை தருவீர்களா என்று கேட்கிறான். அப்பொழுது எழுதுகோலாக மயில் இறகு ஒன்று கொண்டு வந்து அவரிடத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த சீடனும் மயிலிறகை எடுத்துக்கொண்ட போது, இதை எழுதுவதற்கு மை வேண்டுமே என்று கேட்டார். நீதான் உன்னுடைய குருவை மிக மிக அதிகமாக அன்பு செய்கிறாயே, உன் அன்பை நிரூபித்து காட்டு என்று சொன்னபோது உடலில் இருக்கிற இரத்தத்தையே மையாக எடுத்து ஏறக்குறைய 135 பக்கங்கள் எழுதி அந்த நூலை நிறைவு செய்தானாம் அந்த அன்பு சீடன். கிறிஸ்துவுக்காக நாமும் கூட இப்படிப்பட்ட சாட்சிகளாய் வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் சாட்சிகளாக வாழ்வது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கும் போது பெறுகின்ற ஒரு மகத்துவமான உண்மையை எடுத்து சொல்லுகிறது. அதுவே திருப்பலியின் போது ஆண்டவர் இறை பிரசன்னமாய் நம் மத்தியில் எழுந்தருளுவது. அதை பெற்றுக்கொள்ளுகிற போது நாமும் கூட இறைவனை தாங்கிச் செல்லுகிற இறை பிரசன்னம் என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் நாமும் இவ்வுலகின் சாட்சிகளாக வாழ்கிறோம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. கிறிஸ்துவின் உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன்.